மருதமலை மாமணியே முருகையா பாடலை அவமதித்து பாடியதாக பாடகர் வேல்முருகன் மீது நெல்லை மாநகர காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. முருகபக்தி பாடலை அரசியல் ரீதியாக திரித்து பாடி முருக பக்தர்கள் மனம் புண்படும்படி நடந்து கொண்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? தமிழ் கடவுள் முருகனின் பாடலை அதன் வரிகளை மாற்றி தாவேகா தலைவர் விஜயை புகழ்ந்து பாடியதாக பாடகர் வேல்முருகன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பாடகர் வேல்முருகனுக்கு தூண்டுதலாக இருந்ததாக தாவேகா தலைவர் விஜய் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாவேகாவிற்கு எதிராக புகார் அளித்தது யார்? காவல்துறையின் விளக்கம்தான் என்ன? தாவேகாவின் 3வது ஆண்டு தொடக்க விழா திங்கட்கிழமை சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடந்தது. அவ்விழாவில் பங்கேற்ற பாடகர் வேல்முருகன் மருதமலை மாமணியே முருகையா என்ற பக்தி பாடலை அதன் வரிகளை மாற்றி கட்சித் தலைவர் விஜயை புகழும் வகையில் பாடியதாக சொல்லப்படுகிறது. மேலும் கடந்த 1ஆம் தேதி தைப்பூசம் நடந்த நிலையில் இன்றுதான் உண்மையான தைப்பூசம் என வேல்முருகன் விஜயை பாராட்டியதாகவும் கூறப்படுகிறது. திருநெல்வேலி டவுன் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் குற்றாலநாதன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பக்தி பாடலை மாற்றி பாடியதால் மனம் வேதனை அடைந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ஆன்லைன் மூலமாக திருநெல்வேலி மாநகர காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். முருகன் பாடலை கேலி செய்து மத உணர்வை புண்படுத்தி மத மோதலை தூண்டிவிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வழிவகுக்கும் வகையில் தாவேகா விழாவில் பாடல் பாடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மருதமலை மாமணியே என்ற பிரசித்தி பெற்ற பாடலில் வருவாய் குகனே என்பதற்கு பதிலாக வருவாய் எங்கள் தளபதியே, வருவாய் எங்கள் தமிழக வெற்றி கழகமே என பாடியது தங்களை போன்ற முருக பக்தர்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளதாகவும் வழக்கறிஞர் குற்றாலநாதன் கூறியுள்ளார். இந்நிலையில் பாடகர் வேல்முருகன் மீதும் அதற்கு காரணமான விஜய், ஆனந்த், ஆதவர்ஜுனா மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வழக்கறிஞர் குற்றாலநாதன் தனது புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி சேலம் மற்றும் மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் போலீசில் புகார் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த விவகாரம் தாவேகாவினரிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.